சிலுவையில் அறையப்பட்ட இயேசு நல்லவர். நல்லவரான்னு சிலுவையில் அறையப்படுறாரு. இதுதாங்க இவருடைய விசேஷம். இயேசுவை ஏங்க விசேஷமா சொல்றோம்? சிலுவையில் அறையப்பட்ட இயேசு ஏங்க பிரசங்கிக்கிறீங்க? சிலுவையில் அறையப்பட்ட இயேசு எப்படி நல்லவர்னு சொல்றீங்க? ஏசாயா 53:1-11 வாசித்துமே எல்லாம் என்ன சொன்னாங்களா? எல்லாரும் பார்க்குறீங்களாம், ஐயோ இவர் பாருங்க ஏன்னா பாவம் பண்ணார தெரியல, சிலுவையில் தொங்குறாரு அப்படி சொன்னாங்களாம். ஆனால் வசனம் சொல்லுது, தேவனோ நம்முடைய அக்கிரமங்களை அவர் மேல் விலை பண்ணினார். அப்போ சிலுவையில் அறையப்பட்ட இயேசு நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவின் மேல் நம்பிக்கை இருக்கிற மனுஷன், ஆமென். அப்போ ஒன்றுமே செய்யாத இயேசு, எந்த பாவமே செய்யாத இயேசு சிலுவையில் அறையப்பட்டுறாருனாக்கா, எனக்காக அறையப்பட்டிருக்காருனாக்கா, இந்த உலகத்தில் நான் ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்கிறதுக்கு அவர் உதவி செய்ய மாட்டாரா? உயிரையே கொடுத்தவர் மற்ற எல்லாத்தையும் கொடுப்பார். அடுத்து வாசிக்க போகிறோம் பாருங்க. ஏசாயா 26:3 வாசித்துருங்க, அது நல்லா இருக்கு. உம்மை உறுதியாய் பற்றிக் கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக் கொள்வீர். இப்போ இங்கேயும் அந்த வார்த்தையை போட்டுக்குவோம், அது நல்லா இருக்கு. இங்கேயும் என்ன போட்டுக்க போகிறோம்? அந்த வார்த்தையை போட்டுக்க போகிறோம். வாசிங்க பார்க்கலாம். அந்த வார்த்தையை போட்டு எப்படி வாசிக்க போகிறீங்க நீங்கள்? உங்களுக்கு எப்படி தெரியுது? அப்படி வாசிங்களே. 26:3 சிலுவையில் அறையப்பட்ட இயேசு எங்கெங்கெல்லாம் போட போகிறீங்க? போடுறீங்களா? சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை உறுதியாய் வாசிங்க. பேசுங்க. ஏதாவது படித்தா தானே மனசில் ஏறும். ஏதாவது ரெண்டு மனமண்ணு சொன்னி மனமண்ணு படித்தா தானே மண்டையில் ஏறும். படிக்க பார்க்கலாம். சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவையே நம்பி இருக்கிறபடியால் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு என்னை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வார். ஆமென். எங்கெல்லாம் இந்த வாரம் முழுசும் கூட உங்களுக்கு எனக்காய் சிலுவையில் அறையப்பட்டவர், எனக்காய் சிலுவையில் அறையப்பட்டவர், இதுதான் அவங்களுடைய மனப்பாடம் அறிக்கையின் வசனம்னு சொல்கிறேன் நான். ஓகே, சரி. அந்த சிலுவையில் அறையப்பட்ட இயேசு எனக்காய் சிலுவையில் அறையப்பட்டுட்டு என் பாவத்தில் மன்னிச்சு விட்டுருந்தாக்கா நான் இவ்வளோ தூரம் கூட சந்தோஷப்பட்டிருக்க மாட்டேங்க. ஏன்னா உலகத்தில் எல்லாருமே சில நேரத்தில் மன்னிச்சு விடுறாங்க. பெரிய பெரிய மனிதர்களும் மன்னிச்சு விடுறாங்க, தெய்வம்ன்றதெல்லாம் மன்னிச்சு விடுதுன்னு சொல்கிறாங்க. அதையும் தாண்டி ஒன்றை செஞ்சிட்டாருங்க. அதுதான் என் உள்ளத்தில் அவர் மேலே நான் பைத்தியமாக இருக்கிறதுக்கு என்னை உந்தி தள்ளுது. அதுக்கு மேலே ஒன்று பண்ணி விட்டுட்டாரு. சிலுவையில் அறைய எனக்காக சிலுவைக்கு போனது மாத்திரமல்ல, சிலுவையில் போயிட்டு சரிப்பா என்னை நம்பினேன், உன் பாவத்தை மன்னிச்சு விட்டுட்டேன், எப்படி பொழைச்சிட்டு போ அப்படின்னு சொல்லி விடலைங்க. அதுக்கு மேலே போய் அதை என்னால் ஏற்றுக்க முடியாத ஒன்று, ஆனால் அவர் தரன்றாரு, நான் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். யோவான் 1வது அதிகாரம், யோவான் எழுதின சுவிசேஷத்தை எடுத்துக்கொள்வோம். 1வது அதிகாரம் 1-13 வாசித்துருவோமே, அப்புறம் நான் சொல்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷத்தை எடுத்துக்காங்க, 1வது அதிகாரத்தை எடுத்துக்காங்க. 1-13 வாசிக்கும் பொழுது கேளுங்க, பிறகு நான் அந்த சத்தியத்தை சொல்கிறேன் உங்களுக்கு. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே இல்லாமல் உண்டாகவில்லை, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியாய் இருந்தது, அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான், அவன் பெயர் யோவான். அவன் தன்னால் எல்லாரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாக வந்தான். அவன் அந்த ஒளி அல்ல, அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனாய் இருந்தான். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி
கொடுத்தார். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். சரி, இப்போ கவனிங்க. இப்போ டீச் பண்ணுறேன். நான் டீச் பண்ணுறேன். ஓகேவா? என்ன டீச் பண்ணுறேன்? 12வது வசனத்தில் சொல்கிறேன். சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவின் நாமத்தின் மேல், எல்லாம் சொல்லுங்க, சிலுவையில் அறையப்பட்ட, இப்படி ஸ்டார்ட் பண்ணிடலாம். எனக்காய் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவின் நாமத்தின் மேல் விசுவாசமுள்ளவனாய் அவரை ஏற்றுக்கொண்ட எனக்கு சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவின் பிள்ளையாகும்படி பிச்சை கொடுத்தார். என்ன கொடுத்தாரு? அதிகாரமே கொடுத்துட்டார். இந்த உலகத்தில் பிள்ளைங்களை தத்து எடுக்கிறாங்க இல்லைங்களா? குழந்தை இல்லாதவர்கள் சில நேரத்தில் மற்ற குழந்தைகளை தத்து எடுக்கும் பொழுது போனதும், ஐயோ எனக்கு குழந்தைங்க இல்லை, ஒரு குழந்தை வளர்த்து கொடுங்கன்னு சொல்லி தாழ்மையாக அவங்ககிட்ட கேட்டு வாங்குறாங்க. நல்லது. ஆனால் அது அவ்வளோ ஒன்றும் செல்லுபடி ஆகாது. ஆனால் என்ன தெரியுமா? அரசாங்கத்தில் ஒரு நேம் இருக்குது. போய் நம்ம கோர்ட்டில் அஃபிடேட் பண்ணி இந்த குழந்தையை நான் தத்தெடுத்துக் கொள்கிறேன், இனி முதல் என்னுடைய எல்லா விதமான ஆஸ்திகளுக்கும் இந்த குழந்தை வாரிசுதாரனாக நான் அங்கீகரிக்கிறேன்னு சொல்லி அங்கீகரிக்க வேண்டும். கொடுக்கிறவர்களும் அதை கொடுத்து ஒப்பந்தம் செய்து கொண்டு, அக்ரிமெண்ட் செய்து கொண்டு, அது பத்திரத்தில் கையெழுத்து போட்டு பவர் கிடைக்கும். அப்போ அந்த குழந்தைக்கு ஒரு பவர் கிடைச்சிரும். அதுபோல தான் உங்களுக்கும் எனக்கும் இயேசுவின் மேல் நம்பிக்கை வைத்த உடனே ஒரு அதிகாரத்தை கொடுத்துட்டாரு. அதிகாரத்தை கொடுத்ததுனால தான் சொல்றாரு, என் நாமத்தினால் பிசாசுகளை துரத்துவீர்கள். எப்படிப்பட்ட அதிகாரம் பாருங்க. இதுதாங்க என்னை அவர் மேல், இயேசு மேல் பைத்தியமாய், இயேசுவுக்கு பற்றாய், இயேசுவை பற்றி எப்பொழுதும் வாழ்கிறதற்கு என்னை உந்தி தள்ளுகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? உலகத்தில் யாருமே கொடுக்காத ஒரு சர்டிஃபிகேட். அவருடைய பிள்ளைன்னு என்னை அழைக்கிறதுல அவர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. நான் அவரை அதனால தான் எப்பொழுதுமே என்ன சொல்கிறது, இயேசுவை அப்பா என்று அழைக்கிறதுல விட அவருக்கு ரொம்ப பிரியமான ஒரு வேர்ட்ஸு. எல்லா விதத்தில் அழைச்சாலும் அவருக்கு பிரியம். ரொம்ப பிரியம்னாக்கா அப்பா. இயேசு என்னன்னு கூப்பிடுறோம்? அப்பா. எஸ் அப்பா. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் ஆண்டவர், இரட்சகர், கர்த்தர், தேவன், வல்லமையுடையவர், சர்வ வல்லமையுடைய தேவனே அப்படின்னு சொல்லி ஆபிரகாம் கூப்பிட்டான். உதவி வரும் கண்மலையே அப்படின்னு சொல்லி தாவீது கூப்பிட்டான். இப்படி ஒவ்வொரு எபினேசரேன்னு சொல்லி யாக்கோபு, இப்படியே ஒவ்வொருத்தரும் கூப்பிடுறாங்க. ஆனா இயேசு புதிய ஏற்பாட்டில் வராரு. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அப்பாவேன்னு கூப்பிடுங்கன்னு கற்றுக் கொடுக்குறாரு. அப்பாவேன்னு கூப்பிடுறது எப்படிங்க? அப்பான்னு கூப்பிட்டாக்க ரொம்ப கோவம் வருது. அந்த காலத்தில் வாழ்ந்துதான மத தலைவர்களுக்கு எப்படி அவர் போய் அப்பான்னு கூப்பிடலாம்? அவர் ஆண்டவர். அப்பான்னா நீங்க பிள்ளையாய் போயிட்டீங்களா? ஆமா. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவர்களை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களுக்கும் பிள்ளை ஆகும்படி அதிகாரம். ஆமென். ரோமர், கலாத்தியர் 3:7. விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக. எப்படிங்க இந்த பிள்ளைன்ற உரிமை கிடைச்சதுனாக்கா, இது எங்கேயும் போய் நாம் ஏதோ எழுத்து வடியில் நடந்ததல்ல. அதனால்தான் அந்த யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 13வது வசனத்தில் கீழே சொல்லுது, எந்த ஒரு ரெக்கார்டு செஞ்சு கண்களில் பார்க்குற விதமாக எழுத்து வடிவில் பிள்ளைகளாய் மாற்றப்படலை. புருஷ சித்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது பெறவாமல் எப்படி பிறந்திருக்கிறாங்க? அதனால்தான் இயேசு சொல்கிறார், மறுபடியும் பிறவாவிட்டால். நிக்கதேமிட்ட என்ன சொல்றாரு? மறுபடியும். அப்ப மறுபிறப்பு நம்மளுக்கு உண்டாயிருக்கிறது. எப்படி பிறந்திருக்கிறோம்? ஆவியில் பிறந்திருக்கிறோம். எங்கு பிறந்திருக்கிறோம்? இயேசுக்குள் பிறந்திருக்கிறோம். இயேசுவின் பிள்ளையாய் நாம் பிறந்திருக்கிறோம். ரோமர் 9:26. நீங்கள் என்னுடைய ஜனங்கள் அல்லவென்று அவர்களுக்கு சொல்லப்பட்ட இடத்திலே அவர்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் எனப்படுவார்கள் என்று ஓசியாவின் தீர்க்க தரிசனத்தில் சொல்லி இருக்கிறது. அப்பயே சொல்லிட்டாராம், தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்னு தேவனுடைய பிள்ளைகள் எனப்படுவார்கள். தீர்க்க சொல்றான், தேவனுடைய பிள்ளைகள்னு ஒரு நாள் அழைக்கப்படுவாங்கப்பா. எப்ப பிள்ளையா மாற முடியும்? மறுபடியும் பிறந்து தண்ணீரில் மூழ்கி பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தால் ஞானஸ்தானம் பெற்று இயேசு கரையேறி வருகிறார். பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகிறது. என்ன உண்டாகிறது?
இவர் என்னுடைய பிள்ளை, இவர் என்னுடைய பிள்ளை. இப்ப இன்னைக்கு யாரெல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்து சிலுவையில் அறையப்பட்ட அந்த இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்து கரையேறி வந்தீர்களோ, அப்பொழுதே பரலோகம் சொல்லுகிறது, என்னுடைய நேச பிரியமான பிள்ளை என்று அங்கீகரித்து கொண்டது. இந்த ஒரு அறிவும் இந்த ஒரு வெளிப்பாடும் இந்த ஒரு விசுவாசம் நம்ம உள்ளத்தில் ஆழமாய் இருக்க வேண்டும். ரோமர் 8:9-17 எல்லாரும் எடுத்து வாசிங்க. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி அல்லாதவன் அவருடையவன் அல்ல. மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதியின் நிமித்தம் ஜீவனுள்ளதாயும் இருக்கும். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாய் இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். ஆகையால் சகோதரரே, மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்துக்கு கடனாளிகள் அல்ல. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்திகளை அழித்தால் பிழைப்பீர்கள். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரரும் ஆமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரரும் ஆமே. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும். ஆமென். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திராக இருக்கிறார். நல்லா புரிஞ்சிருக்கணும், விளக்கறதுக்கு எனக்கு நேரம் இல்லை, உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான். அப்போ பிள்ளை என்றத உறுதிப்படுத்துகிறது இந்த சிலுவையில் அறையப்பட்ட இயேசு. எனக்காய் சிலுவையில் அறையப்பட்டதுனால கிடைச்ச ஒரு மேலான ஒரு பாக்கியம், பாவ மன்னிப்பு மாத்திரம் இல்லைங்க, பிள்ளை. எல்லாம் சொல்ற பிள்ளை, சிரேஷ்ட புத்திரன், விசேஷமான மகன். ஆமென். நான் அவரை அப்பான்னு கூப்பிடலாம் பாருங்க, அப்படி எழுதியிருக்கார், அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியை. புத்திர எப்ப அது தெளிவை எழுதப்படுத்து, புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவி. அப்ப புத்திரனாய் என்னை சட்டப்பூர்வமாக புத்திரனாய் என்னை ஏற்றுக்கொண்டார். எதனால்? சிலுவையில் அறையப்பட்ட இயேசு. அந்த சிலுவையில் அறையப்பட்டு ரத்தம் சிந்தினதுனால சட்டப்பூர்வமாக என்னை ஏற்றுக்கொண்டார். எப்படி ஏற்றுக்கொண்டார்? பிள்ளை நான். ஆமென். இந்த வாரம் முழுசும் நம்ம பிள்ளைன்றத மென்ஷன் பண்ணுகிற பாடலில் கேட்டு பாருங்க. அது அந்த பிள்ளைன்னு, பிள்ளை நான், தேவ பிள்ளை நான் பெருக்கமனசபை எழுதியிருக்காரு. ஆனால் ஒன்று மாத்திரம் தெரியும், நான் உங்கள் தோழல் இப்படிலாம் பாடல் இருக்குது இல்லையா, அந்த பாடலில் சர்ச் பண்ணி யூடியூப்பில் போய் நீ கேட்டு பாருங்கள். அதுக்கு காரணம் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு. நான் சொல்ல, சிலுவையில் அறையப்பட்ட இயேசு. எனக்காக சிலுவையில் அறையப்பட்டவர், உங்களுக்காக எனக்காக சிலுவையில் அறையப்பட்டவர், மற்ற எல்லாவற்றையும் கொடுப்பது நிச்சயம் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அதை அறிக்கை பண்ணி ஜெபிப்போம், எழுந்து நிற்போம். ரோமர் 8:29 அறிக்கை பண்ணுவோம். என்னோடு கூட சேர்ந்து எல்லாரும் சொல்லுங்க. எல்லாரும் எழுந்து நிற்போம். ரோமர் 8:29 எல்லாரும் சொல்லுங்க. என்னோடு கூட சேர்ந்து சொல்வீங்களா? தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே சொல்லுங்க என்னோடு, தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார். இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருக்கும்போது
நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? நம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் எனக்காக சிலுவையில் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் எனக்கு நிச்சயமாய் அருளுவார். தேவன் என்னை தெரிந்து கொண்டார். குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவின் மூலம் என்னை நீதிமானாக்கினார். என்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? எனக்காக கிறிஸ்துவே சிலுவையில் அறையப்பட்டு மரித்தார். சிலுவையில் அறையப்பட்டு மரித்த இயேசு உயிரோடு எழுந்திருக்கிறார். சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவாகவே தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிறார். எனக்காக வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படுகிறோம், ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலும் என்னில் அன்பு கூறுகிற சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவினாலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுவேன். மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் பணமானாலும் ஆஸ்தியானாலும் செல்வமானாலும் வேலையானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் என்னுடைய சிலுவையில் அறையப்பட்ட எனக்காக சிலுவையில் அறையப்பட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். ஆமென். 2 கரங்களை உயர்த்தி நன்றி சொல்லுவோம். சிலுவையில் அறையப்பட்ட இயேசு எத்தனை நன்மைகள் எனக்கு. ஆண்டவரே, நான் கேரண்டியாக இருக்கிறேன். உம்முடைய அன்பிலிருந்து என்னை எதுவும் பிரிக்காது. இந்த உலகம் பிரிக்க முடியாது, செல்வம் பிரிக்க முடியாது, வேலை பிரிக்க முடியாது, பணம் பிரிக்க முடியாது, பாவம் பிரிக்க முடியாது. கிறிஸ்து இயேசுக்குள் அவருடைய ஆவியினால் முத்திரிக்கப்பட்டிருக்கிறேன். அவருடைய பிள்ளையாய் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறேன். கிறிஸ்துவின் ஆவியானவர் எனக்குள் இருக்கிறார். அவருடைய அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. மகிமையெல்லாம் உமக்கு செலுத்துகிறேன். தொடர்ந்து இந்த வார்த்தையின் அடிப்படையில் எங்கள் ஒவ்வொருவரையும் வாழ வைப்பீராக. இந்த வார்த்தையின் அடிப்படையில் ஒவ்வொருவரையும் வெற்றியாய் ஜீவிக்க வைப்பீராக. உம்முடைய அன்பிலிருந்து பிரிக்காமல் காத்துக்கொள்வதற்கு தேவையான பலன் ஆவியானவர் மூலமாக எங்கள் உலகத்தில் ஊற்றப்படுவதற்காய் நன்றி. எங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவே, பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இருக்கிற தேவைகளை நீர் சந்திக்கிறதற்காய் நன்றி. வியாதிகளை குணமாக்குகிறதற்காய் நன்றி. சுகம் உண்டாகிறதற்காய் நன்றி. தேவைகள் சந்திக்கப்படுகிறதற்காய் நன்றி. வேலை வாய்ப்புகள் உண்டாகிறதற்காய் நன்றி. பிசினஸில் பெருக்கம் உண்டாகிறதற்காய் நன்றி. பண வரவு உண்டாகிறதற்காய் நன்றி. கஷ்டங்கள் சந்தோஷமாய் மாறுகிறதற்காய் நன்றி. நஷ்டங்கள் லாபமாய் மாறுகிறதற்காய் நன்றி. ஆண்டவரே, கடன் பிரச்சனை மாறுகிறதற்காய் நன்றி. வியாதிகள் நீங்குகிறதற்காய் நன்றி. செழிப்பு உண்டாகிறதற்காய் ஸ்தோத்திரம். கிறிஸ்து இயேசுக்குள் எங்களை ஆண்டவரே ஐஸ்வர்யவாக்குகிறதற்காய் உமக்கு நன்றி. ஆண்டவரே, மகிமையெல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம். நீர் தருகிற எல்லா நன்மைகளையும் ஏற்றுக்கொள்கிறோம். எங்களுக்காய் சிலுவையில் அறையப்பட்ட நல்ல இயேசுவின் நாமத்தில் பிதாவே உமக்கு மகிமையை செலுத்துகிறோம். நீர் அருளுகிற நன்மைகளை ஏற்றுக்கொள்கிறோம். ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் என்று மறவாதே. ஆமேன். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியினுடைய சந்தோஷமும் சமாதானமும் ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you.